ஏத்தி போட்டாரா பெரியவரு? அவர் மூத்த சம்சாரத்து பிள்ளைங்க மருமகள் வந்து ஒரே கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கம்மா. கொஞ்சம் வாயமா நீ இருவர. டேய் தம்பி, நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. ஆமா, இது உங்க குடும்ப விஷயம், நாம தலையிடுறது அவளுக்கு நல்லது. என்னடா அது, அந்த பொண்ணு யாரும் இல்லாம அனாதையா நிக்குது, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட உதவி செய்யலன்னா எப்படி? நீ சும்மா வர, நீ வாடி. வீட்டுக்கு வந்து சேரல, அதுக்குள்ள நீ எப்படி பணத்தை எடுப்பேன்? இந்த வீட்டு எஜமானி இல்ல வா, நம்மளை எவன் தட்டி கேட்க போறான்ற தைரியம் அவளுக்கு, அதான் எடுத்துட்டா. ஏம்மா அப்படி எல்லாம் பேசுற? ஒரு நாள் பூரா நாங்களும் வச்சுதான் பார்த்தோம், நீங்க வரல. அப்புறம் வக்கீலையா சொன்னதுக்கு அப்புறம் தான் எடுத்தோம். வக்கீலா? ஏச்சே, அவர் சொல்லிருக்க மாட்டாரு, இவ சொல்லித்தான் பணத்தை எடுத்திருப்பா. ஏன்னா அப்ப செத்து கிடக்குறான், கொள்ளி வைக்க புள்ள வந்து சேரலையே ஊர்ல 4 பேர் என்ன பத்தி திட்டவானா? அம்மா, இவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுமா. எனக்கு தெரியாம என் சொத்து எல்லாத்தையும் வளைச்சு போட்டுக்க பார்த்தா எப்படியோ விஷயம் தெரிஞ்சு நான் வந்து சேர்ந்தேன். எங்க அப்பா கிட்ட நியாயத்தை கேட்டேன், அவருக்கு தான் மூளையே கிடையாது. பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன மரியாதையெல்லாம் பேசி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. நீங்களே சொல்லுங்க, அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவன் எத்தனை நாளைக்கு பொறுத்துப்பான்? எனக்கு துரோகம் பண்ணி சொத்து எல்லாத்தையும் தன் பேருக்கு எழுதி வாங்கிக்க அவ வக்கீல வர சொல்லி லெட்டர் போட்டிருக்கான். ஏன் நல்ல நேரம் வக்கீல் வந்து சேர்றதுக்குள்ள எங்க அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அவர் எங்க செத்துருப்பாரு? இவதான் சாகடிச்சிருப்பா. ஏமா அநியாயமா அந்த பொண்ணு மேல பழிய போடுற? பாவம், ஒரு சின்ன வயசுல புருஷனை பறி கொடுத்துட்டு பரிதாபமா நிக்கிறாளே. அப்படி வாங்க வழிக்கு. சின்ன வயசா? சின்ன வயசுல கணவனை யார் கட்டிக்க சொன்னது? எங்க அப்பா மேல ஆசைப்பட்டா கட்டிக்கிட்டா? சொத்து மேல ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா, அனுப்பிச்சுட்டா, இப்ப அனுபவிக்க பாக்குறா. அந்த பொண்ணுக்கு தான் சொத்து மேல ஆசைன்னு வச்சுக்குவோம். உனக்கு சொத்து மேல ஆசையே இல்ல பாரு. அதான் உங்க அப்பா சீரியஸ் சொத்தையெல்லாம் சுருட்டின்னு போலான்னு உன் பொண்டாட்டியோட வந்தேன். உங்க அப்பனுக்கு தான் உன் கதையெல்லாம் தெரியுமே. நல்ல டோஸ் கிட்டாரு வாங்கி கட்டின்னு போனேன். எங்க அப்பா என் மேல வச்சிருந்த பிரியாம பாசம் உனக்கு என்ன தெரியும்? பொண்ணை பார்த்தா பாசமலரே எடுத்தாங்களாம். ஆமா, நீ மாத்திரம் தான் வந்துக்கிறியா? பின்னால எல்லாம் இல்ல ஏதாவது வந்துக்கிட்டா? என்ன திமிரா பேசுற பாத்தீங்களா? திமிருக்கு பேசினா மரியாதை கட்டி போட்டு ஜாக்கிரதை. சும்மா இருடி. பின்ன என்னமா திமிருங்கிறா? இவ விட்டு சொத்து நான் வளர்ந்துங்கிறேன். நீ வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க போறியா இல்லையா? அவ எப்படி வாய முடிச்சு சும்மா இருப்பா? எங்களை அவமானப்படுத்துறதுக்கு நீ இப்ப தயார் பண்ணிட்டாளா? பச்சாம இன்னும் பேச்சு சும்மா இருடி. இத பாருமா, நல்லது கெட்டதுன்னா 4 பேர் வரத்தான் செய்வாங்க, போகத்தான் செய்வாங்க. இப்ப பாருங்க, இது எங்க குடும்ப விஷயம். நல்லது கெட்டது யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. முதல்ல நீங்க எல்லாரும் வெளியே போங்க. சரியா, போன நாங்க என்ன குந்தினா இருக்க போறோம்? பாரு, ஒண்ணு மாத்திரம் சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு பாவ மரியாதை அந்த பொண்ணை கண்ணுங்களை அங்க வச்சா நீ விளங்க மாட்ட. வாயமா போலாம். அட வாயமா, நீ மூஞ்சி கொசரம் தான் விட்டு வச்சா இன்னாமா அழட்டிக்கினா? ஐயா, இந்த நேரத்துல நீங்க இல்லாம போயிட்டீங்களே. என்னம்மா? அந்த பொண்ணை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க போல. அட ஒண்ணும் இல்ல சார், நியாயத்தை எடுத்து சொல்ல போனா இன்னா கத்துக்கட்டுறாவா? அந்த பையனை வேணா ஒரு வகையில சேர்த்துக்கலாம். பொண்ணு ரொம்ப மோசமா. தெரியுதா? புண்ணியவதி கால் எடுத்து வச்சானா ஊடு 2ஆ போடணும், மூஞ்சில எழுதி ஒட்டி வச்சுக்கிற. சும்மா இருடி. ஐயா, இங்க போங்க. ஐயா, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறாப்ல பண்ணுங்க. அது முகத்தை பார்க்க முடியல. சரிம்மா. நியாயமா இங்க வா, நாம இங்கே இருப்போம். என்ன நடக்குதுன்னு கண்டுக்குவோம். பாப்பா, வாங்க வக்கீல் சார். வெளியே இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்ற? இங்க நடந்த நாடகத்துல உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஏன்பா உண்மை புரியாம ஏதோ பேசிட்டு இருக்க? கொஞ்சம் உள்ளவா. ஏன்பா சாவு வீட்டுக்கு துக்க விசாரிக்க வந்தியா, சண்டை சச்சரவு போட வந்தியா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? பாக்குறவங்க என்ன குத்துவாளியா நினைக்கணும்னு தானே அக்கம் பக்கத்துல கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு அதுக்கு சாட்சி அவங்க வரவழைச்சிருக்கா. நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம அபாண்டமா அந்த பொண்ணு மேல பழிய சுமத்தாத. உனக்காக ஒரு நாள் பூரா காத்துக்கிட்டு இருந்தோம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் உடனே பாடி எடுங்கிறாங்க. எப்படி வச்சுட்டு இருக்க முடியும்? அட ஏன் சார் பொய்யெல்லாம் சொல்றீங்க? அவன் என்ன வர்றது, இவனுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்கிறதுன்னு அவன் சொல்லிருப்பா. குளத்துக்கு போடுன்னு இருப்பா, போட்டு இருப்பீங்க. சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத. மேற்கொண்டு என்ன செய்யணும்? மேற்கொண்டு சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? மாமா செத்தான்னு தெரிஞ்சதும் இவன் மாமா எதை சொல்லிட்டானோ, வாங்க கிராமத்துக்கு போலாம். இத பாருங்க, இப்ப நீங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது. நாங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது. ஆமா, அது உங்க அப்பா வீடு. சட்டப்படி அவர் மனைவிதான் அங்க இருக்கணும். ஓஹோ, வக்கீல் சட்டத்தை பத்தி பேசுறீங்க. அவ எப்படி எங்க வீட்டுல நுழையலாம்னு பாத்துக்கிறேன். அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது. உங்க அப்பா அவளை தொட்டு தாலி கட்டிருக்காரு. அவளை தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பெத்தெடுத்திருக்காரு. சட்டப்படி பெத்த பிள்ளைக்கு தான் சொத்து சேரும். இவர்கிட்ட என்னங்க பேச்சு? சொத்து சொகன்னு எவன் அங்க வந்துருவான்னு பாத்துருவோம். வாங்க போலாம். இத பாருங்க, நீங்க நியாயத்துக்கு கட்டுப்படல அப்புறம் கோர்ட்ல தான் சந்திக்க வேண்டி வரும். கோர்ட்லயா? ஓகே ஓகே, லெட் அஸ் மீட் இன் தி கோர்ட். வாடி போலாம். எவனால சாட்சி சொல்றானோ அவன் வேணா கோர்ட்ல பாத்துக்கிறேன். வக்கீலையா, எனக்கு சொத்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். தயவு பண்ணி என்ன தனியா விட்டுருங்க. என்னம்மா குழந்தை மாதிரி பேசிட்டு? நியாயம்னு இருக்கும்போது எப்படி விட்டுற முடியும்? நீ விடாத சார். அந்த ஆள் இன்னமா சட்டம் பேசின்னு போறான். ஐயா, நானும் ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறேன். ஆனா இப்படி ஒரு பையனை பார்த்தது இல்லைங்க. இப்படி எல்லாம் வரும்னு எனக்கு தெரியுமா. அதனாலதான் என்னைக்கு அந்த பொண்ணு கழுத்த தாலி கட்டினாரோ அன்னைக்கே சொத்தை பிடிச்சிருங்கன்னு சொன்னேன். கேட்டா தானே. கல்யாணி, என்னம்மா? உன்னை கூட்டிட்டு வர சொல்லி வக்கீலையா கடுதாசி எழுதியிருக்காரு. நம்ம காய்கறிக்காரி வள்ளிய கூட அனுப்பிச்சிங்கன்னா. வள்ளியா? நல்லா சொன்னப்போ. அங்க சமாதானமா முடியறத கூட சண்டையில மாட்டி வச்சிருவாளே.
நானே கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன், இரு இந்த வந்துடுறேன். தம்பி, என்னம்மா? உன்னதான்டா பார்க்க வந்தேன். கல்யாணியை கூட்டிட்டு வர சொல்லி வக்கீல் கடுதாசி எழுதிருக்காரு. நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். உங்களை நம்பி விட்டுட்டு போயிருக்காரு, நீங்களே போறதா நல்லது. வண்டிக்கு வேற டிரைவர் போட்டு அனுப்புறேன், வண்டியிலே போயிடுங்க. காலையில பஸ் ஏறினா சாயங்காலம் போய் இறங்கிட போறோம். இதுக்கு ஏன்டா வண்டி? போயிட்டு வரட்டா? இருங்க, இந்தாங்க போன வந்தோன்னு இருக்கோம். அங்கேயே டிக்கெட் நான் போட்டுறாதீங்க, அப்புறம் நம்ம பாட்டு லாட்ரி. டேய் வரேங்க, சீக்கிரமா அம்மா கொண்டு பஸ் ஏற்றிட்டு வா போ. அடே வாங்கம்மா வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். லட்சுமி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. வாங்கம்மா. வணக்கம்மா. இந்த சின்ன வயசுல உனக்கு ஆண்டவன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்துட்டானே. லட்சுமி, நீ வேற இப்பதான் அந்த பொண்ணு அழுது ஓஞ்சிருக்கு, பழசெல்லாம் ஆரம்பிச்சியா? சரி சரி, உள்ள கூட்டு போ. நீங்க வாங்கம்மா, கொடுங்கம்மா, நான் தூக்கிட்டு வரேன். பரவாயில்லைங்க. வாங்கம்மா. ஐயா, கல்யாணி விஷயமா என்னங்க ஆச்சு? என்னம்மா பண்றது, அந்த பெரியவரோட பிள்ளையும் அவன் பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. சரி சமாதானம் பண்ணி வைக்கலாமேன்னு போய் பேசி பார்த்தா ஒத்து வரவே இல்லை. என்னடான்னு சொல்லி அந்த பொண்ணோட தாய்மாமன் கிட்ட இந்த பொண்ணுக்கு என்னடா வழின்னு கேட்டேன். என்கிட்ட வீராப்பா பேசிட்டு போனவன் அங்க போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பையன் சொல்றதுலாம் நியாயம் இருக்கு, அவன் கொடுக்குற 5000 10,000 வாங்கிட்டு போயிடுன்னு சொல்றான். ஐயா, சொந்த தாய்மாமனா அப்படி சொன்னா? சுயநலம் இருந்தா அப்படி சொல்லுவானா? அவன் தான் குடிச்சிட்டு வந்திருக்கானே. அம்மா, அந்த பொண்ணோட தாய்மாமா இருக்கானே பயங்கர குடிகார பையன். யாராவது குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் வாங்கி கொடுத்தா போதும் காலிப்பைய மாதிரி நடந்துக்குவான். இவன் குடும்பம் தாங்க முடியாம தானே அந்த பொண்ணு கிழவனையா கட்டிடுச்சு. அப்ப அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்க வர வழியே இல்லையா? அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தாம போனோம். இப்ப அந்த பொண்ணு இருக்கிற நிலையில அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்ல. கோர்ட்டுன்னு போனா எந்த காலத்துலயா முடியும்? அதனாலதான் பஞ்சாயத்து தலைவரை நான் பார்த்து பேசி வந்திருக்கேன். பாப்பா அவங்க என்ன முடிவு பண்றாங்க. இங்க யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது. நடந்ததை கேட்டு நியாயம் சொல்றதுக்கு தானே நாம இங்க கூடி இருக்கிறோம். இல்ல பாருங்க, பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதா இருந்தா நடங்க, இல்ல கோர்ட்டுக்கு போவேன்னா போங்க. கோர்ட்டுக்கு போகணும்னா எதுக்குங்க பஞ்சாயத்தை கூட்டணும்? உங்ககிட்ட நல்ல தீர்ப்பு கிடைக்கும் தானே வந்திருக்கோம். அந்த பொண்ணுக்கு நியாயமா என்ன செய்யணுமோ அதை வாங்கி கொடுத்துருங்க. தம்பி, இந்த பொண்ணு உங்க அப்பாவுக்கு வாழ்க்கப்பட்டிருக்கா, நியாயமா என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருங்க. என்னங்க இதை நீங்க சொல்லித்தான் நான் செய்யணுமா? எனக்கு தெரியாதுங்களா? நான் எப்படி சொத்து போறா என் சின்னம்மாக்கு தான் சேரணும். ஆனா அவங்க அந்த தகுதியை காப்பாத்திக்கலையே. என்னப்பா சொல்ற? அந்த வைக்க கேட்ட நான் எப்படிங்க சொல்லுவேன்? தாய் மாமி நீ சொல்லியா? தலைவர ஏண்டா குடிச்சிட்டு கலாட்டா பண்றேன்னு கேக்குறீங்கள? மனவேதனை தாழ முடியாம குடிக்கிறேன் தலைவர. அதோ இருக்கிறாளே என் தங்கச்சி பொண்ணு, அவ நல்லா இருக்கணும்னு நினைச்சு பெரியவரு கைய கால புடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். பாவி பொண்ணு ஒழுங்கா இருக்க கூடாதா? அதோ இருக்கிறாங்க பார் பட்டத்தம்மா, அவங்க மாவன் கூட கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவன்டமா சொல்லாதீங்க. ஏமா 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 ஆத்திரப்படுறீங்க? விஷயம் இல்லாமலாம் என் சின்னம்மாவை இவ்வளவு பாதுகாப்பா கூட்டு வந்திருக்கீங்க. இத பாரு தம்பி, சொத்துக்காக ஆசைப்பட்டு அனாவசியமா யார் மேலேயே பழிபடாத. அது உனக்கும் நல்லதில்ல, உன் குடும்பத்துக்கும் கௌரவம் இல்ல. வைக்கலையா? உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்னு கேக்குறேன். இவங்க சொல்லித்தானே உங்களுக்கு தெரியும். அங்க போய் விசாரிச்சீங்கன்னா இந்த அம்மாவோட மகனை பத்தி கதை கதையா சொல்லுவாங்க. எங்க அப்பா செத்தாருன்னு சொன்னா நம்ப மாட்டேன். இவங்க எல்லாம் சூழ்ச்சி பண்ணி தான் எங்க அப்பாவை சாகடிச்சிருக்காங்க. இங்க நான் வந்தா உண்மையை கண்டுபிடிச்சிருவோம்னு பயந்துதான் நான் வரவுக்குள்ளே பணத்தை தூக்கிட்டாங்க. இதை பாருங்க, எல்லாரையும் தரக்குறவா பேசிட்டு இருக்காரு. கட்டுப்படுத்தலாம் நல்லா இருக்காது. என்னப்பா அதெல்லாம்? நான் யாரையும் தரக்குறவா பேசவே இல்லை. ஆனா நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு இந்த அம்மா பதில் சொன்னா போதும். ஏமா, உங்க அருமை மகனுக்கு என் சின்னம்மாவை பொண்ணு கேட்க போனீங்களா இல்லையா? கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு நினைச்சு போனேன். பெரியவங்களா இருந்துட்டு ஏமா இப்படி போய் சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். இவளை என் மருமகளை ஆக்கிக்கணும்னு நினைச்சுதான் போனேன். ஆனா கல்யாணம் ஆகி போச்சுன்னு தெரிஞ்சதும் இவளை என் மகளா ஏத்துக்கிட்டேன். அநியாயமா ஒரு பொண்ணு மேல பழிவு சுமத்தாதீங்க. கேட்டீங்களா? மருமகளா நினைச்சாங்களா, இப்ப மகளா ஏத்துக்கிட்டாங்களா? தம்பி, உண்மை சொன்னா உங்களுக்கே பத்துட்டு வருது. தம்பி, தலைவரே, இந்த அம்மாவோட மகனுக்கு பணத்து மேலதான் குறி. என்னங்க குறுக்கோல்ல சம்பாதிக்கணும்னு டாக்ஸில பணத்தை ஏத்தி பழைக்கிறான். பணத்தை ஏத்தி பழைக்கிறவனுக்கு சொத்தோட ஒரு பொண்ணு வருதுன்னா அந்த கிழவனை பணமாக்க எவ்வளவு நேரம் ஆகும்? வேண்டாம், அவண்டமா பழி சுமத்தாத. எது உண்மை எது பொய்யுங்கிறது என் மகன் இங்க வந்தா தெரியும். வரட்டும். நான் ஒண்ணு சாட்சி இல்லாம பஞ்சாயத்துக்கு வரல. தலைவரே, எப்போ என்னையும் என் மகனையும் இந்த பையன் இந்த பஞ்சாயத்துல வச்சு அவமானப்படுத்தினானோ அந்த அவமானத்தை தொடைக்காம இந்த கிராமத்தை விட்டு நான் போக மாட்டேன். என்ன தம்பி, அம்மா கடுதாசி போட்டுக்கிட்டா என்ன எழுதிக்குது? எனக்கு அந்த பெரிய ஒரு சம்சாரம் கல்யாணிக்கும்
கள்ள தொடர்பு இருக்கிறதா அவர் மகன் பஞ்சாயத்துல பொய் சாட்சி சொல்லியிருக்கான். அட பாவி, அவன் நாசமா போக அந்த பொண்ணு வயிற்றுல கொட்டிக்கினது போதாதுன்னு உன் வயிற்றுல வேற கொட்டிக்கினானா? இத பாரு, இத சும்மா விடக்கூடாது தம்பி. சும்மா விடுறதா? இத பாரு காய்கறிக்காரமா, நான் யாரு வம்புக்கும் போக மாட்டேன். என்னை எவன் வம்புக்கு இழுத்தாலும் விட மாட்டேன்.